வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கர்ணனின் கதையை அலச போகிறோம். தெய்வீக கவசம் மற்றும் குண்டலங்களுடன் பிறந்த கர்ணன் சாதாரண குழந்தை அல்ல. கைவிட்டப்பட்டு தேரோட்டியா வளர்க்கப்பட்ட அவரது பயணம் ஆரமுள்ள சிறுவனாக இருந்து மாவீரனாக உருவெடுக்கும் காவியம். பாண்டவர் வம்சத்தை சேர்ந்தவர் என்ன தெரிஞ்சோம். துரியோதன், மீதான், கியானா. கர்ணனின் விசுவாசம் அசைக்க முடியாதது. அவரது நன்றியுணர்வே அவரை மனிதர்களில் அரசனாக்கியது. அவரது தாராள குணத்துக்கு எல்லையே இல்லை. இந்திரன் வேடமிட்டு வந்து அவரது அழிக்க முடியாத கவசத்தை கேட்டபோது தர்மத்திற்கான தனது நீப்பக்கல்லி பீம உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி கர்ணன் தயங்கவில்லை. குருஷேத்திர போரில் காந்திர படையின் தலைமை தளபதியா அவர் தன்னிகரற்ற வீரத்தை காட்டினார். இருப்பினும் அவரது வாழ்க்கை சாபங்களும் போராட்டங்களும் நிறைஞ்சது. அது அவரை ஒரு சோக நாயனா மாற்றியது. கர்ணனை அவரது நெஞ்சுரம், தாள குணம் மற்றும் அடங்காத ஆவியா நினைவில் கொள்வோம். அவர் போர்